ஏமா தாத்தா எப்பமா கண்மூடி பாரு. அண்ணா பியூரா குணமாயிட்டு வராருண்ணா. இன்னும் 1 or 2 daysல கண்டிப்பா கண் முழிச்சிருவாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லையேமா? இல்லண்ணா, எந்த பிரச்சனையும் இல்ல. கண்டிப்பா தாத்தா கண் முழிச்சிருவாரு. சரிம்மா, எப்ப கண்மூடி பாருன்னு ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்கேன். டெய்லியும் பாக்குறப்பெல்லாம் கஷ்டமா இருக்குமா. இப்படி இந்த வீட்டுல கம்பீரமா நடமாடிட்டு இருந்த மனுஷன் இப்படி ஒரு வாரமா படுத்த படுக்கையா இருக்காரு. அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்லண்ணா, இன்னும் 2 நாள் தான், மேக்ஸிமம் 2 நாள் தான், அதை தாண்டாது. ஆ சரிம்மா, சரி. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் போய் படுங்க. லட்டு சொல்லுடி. டேய் பயமா இருக்குடா. அண்ணன் கண்டிப்பா திட்டும்டா. நீ சொன்னா கேப்பாரு, கண்டிப்பா கேப்பாரு. நான் சொன்ன என்ன தூக்கி போட்டு மிதிப்பாரு. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி, என் செல்லோல. சரி சொல்லி தொலைக்கிறேன். சரிம்மா, நீ போய் தூங்க, நானு போறேன். அண்ணா என்னடா? இல்லண்ணே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டா தூங்கலாமா? லேட்டா தூங்கணுமா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். எனக்கு தூக்கமே வரல, போர் அடிக்குது, அதான். ஆனா எனக்கு தூக்கமா வருதே, நான் போய் தூங்குறேன். சரி. ஹே, அவ தூங்க போறேங்கறா, நீ சேரேங்கற. அவ தானடி மெயின், நிப்பாட்டடி அவள. ஐயோ அண்ணி, என்ன நீங்க பாட்டுக்கு தூங்க போறீங்க? தூக்கம் வருது ஷாலினி. என்ன பண்ணணும் உனக்கு இப்போ? இல்ல, ஒரு ஸ்பெஷல் கேம் விளையாடலான்னு தோணுச்சு, அதான். என்ன கண்ணு, இப்ப என்ன கேம்? சும்மா விளையாடலாமேனா. எல்லா நாளும் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு 9 மணி வரைக்கும் பேசிட்டு போய் படுத்துடுறோம். அப்புறம் காலையில அதே மாதிரி எந்திரிக்கிறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, மெல்ல எப்படியும் 10 மணிக்கு தானே திறப்பீங்க. அதுக்கு தான் சொல்றேன், கொஞ்ச நேரம் விளையாடலாமே. சரி ஷாலினி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்மலாம் சேர்ந்து உட்காந்து பேசுறோம், ஆனா இந்த மாதிரி கேம்லாம் விளையாண்டது இல்லல. சரி விளையாடலாம். ஆமா, என்ன கேம்? அதுவா, அது சொல்லாத, அவ கண்டிப்பா வரமாட்டா. அது ஒண்ணும் இல்ல, சும்மா சீட்டு குலுக்கி போட்டு யாரு பேரு வருது அவங்க வந்து இன்னொருத்தவங்க சொல்றத செய்யணும், அந்த மாதிரி. ஓ அந்த மாதிரியா? ஓகே ஓகே, விளையாடலாம். சரி, பேப்பர் பென் எடுத்துட்டு வா. ஃபர்ஸ்ட் சீட்ல பேரெல்லாம் எழுதுவோம். இங்க இல்ல, மாடியில போய் விளையாடலாம். முத்தண்ணே, அண்ணி தூங்கிட்டாங்களா? இல்லம்மா, அகரன் குட்டியை தான் வச்சிட்டு இருந்தா, தூங்கி இருக்க மாட்டா. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்ச நேரம் மட்டும் அகரன் குட்டி அம்மா கிட்ட கொடுத்துட்டு மாடிக்கு வர சொல்லுங்கண்ணா. சரிம்மா, சரி, நான் வர சொல்றேன். சரி வாங்க, எல்லாரும் மாடிக்கு போலாம். போலாம். டேய் அண்ணா, போதுமா? லட்டு, ரொம்ப தேங்க்ஸ் டி. டேய் ஏன்டா சாவடிக்கிற? நீங்க 2 பேரும் சேர்றதுக்குள்ள என்ன இந்த வீட்டை விட்டு வெளிய அனுப்பிடுவீங்க போல. இங்க பாரு, இந்த கேமை யூஸ் பண்ணி ஒழுங்கு மரியாதையா அண்ணி மனசுல இடம் பிடிச்சிரு. இதுக்கு மேல ஏதாவது கேமை கண்டுபிடிச்சு என் தலை மேல ஏறி வச்ச உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல, இந்த கேம்லயே அவ மனசுல இடம் பிடிக்கலான்னு நினைச்சிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம். இத மட்டும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட மவனே, எனக்கு டைரி மில்க் வேணும் டி. டைரி மில்க் தானே, கொடுத்துடலாம். 5 ரூபா 10 ரூபா இல்லம்மா, 100 ரூபாய். 100 ரூபாயா? ஏய், அவ்வளவுலாம் காசு என்கிட்ட இல்லடி. உன் பொண்டாட்டி கேட்டு இருந்தா வாங்கி கொடுத்திருப்பல. உன் தங்கச்சி கேக்குறேன், ஒழுங்கு மரியாதையா வாங்கி கொடு. சரி கொடுக்குறேன். முதல்ல நான் கொடுக்கறத அவ வாங்கணும், அப்பதான் நான் உனக்கு கொடுப்பேன். ஏண்டா குழப்பற? சரி, முதல்ல இந்த கேம் சக்சஸ்ஃபுல்லா முடியட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நம்ம 2 பேரும் இங்க நின்னு பேசணும், அவங்க கண்டிப்பா டவுட் வந்துரும், அப்புறம் விளையாட வரமாட்டாங்க. ஏண்டி? பாத்தியா, உனக்கும் உன் பொண்டாட்டி இருக்கா, பெரிய அண்ணனுக்கும் அவங்க வைஃப் இருக்காங்க, ஆனா எனக்கு மட்டும் யாருமே இல்ல. பாத்தியா லட்டு, நீ தாண்டி ஆங்கரே. எங்களுக்கு தங்கச்சியா நீ எதுக்கு பிறந்திருக்க? எங்களை சேர்த்து வைக்கிறது உன் கடமை அல்லவா? என் கடமையாடா? உங்களை சேர்த்து வைக்கிறதா என் கடமையா? இந்த அண்ணனுக்காக இத கூட பண்ண மாட்டியா லட்டு? நீ எனக்கு சாமி, இந்த பூமி அடையெல்லாம் நீதானே, உன் சிரிப்பு போதும், நீ கேட்டா என் உசுர தாரே நீ. குடு. என்னத்த? நான் கேட்டா உன் உசுரையே தருவேன்னு சொன்ன, குடுறா. ஏண்டி, பேச்சுக்கு சொன்னா உசுர மட்டுமே தான் கேப்பியா? அதுக்கு தான் டைரி மில்க் கேட்டிருக்கேன், ஒழுங்கு மரியாதையா வாங்கி கொடுத்துரு. ஐயா, சரியான திண்ணி பண்டாரமா இருப்பா போல. எப்ப பாரு பானிபூரிய வாங்கி கொடு, டைரி மில்க வாங்கி கொடு. சச்ச, என் பொண்டாட்டி கூட என்ன இவ்ளோ இம்சப்படுத்துறது இல்லடி. நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஸ்நாக்ஸ்னா உசுரு. இப்படி தின்னு எப்படி எலும்பு மாதிரி இருக்க? அது வேற டிபார்ட்மெண்ட். என்ன ஆனாலும் எனக்குலாம் உடம்பே போடாது. இப்படிலாம் இருக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? நினைச்சத திங்கிற, ஆனா உடம்பும் போட மாட்டேங்குது. டேய், என்ன விளையாட போறமா இல்லையா? இல்லனா நான் போய் படுக்கிறேன். இல்ல, விளையாட தான் போணும். வாங்க. சரி, நான் வேதாவை கூட்டிட்டு மாடிக்கு வரேன், நீங்க எல்லாம் போங்க. ஹோய், என்ன கேம் விளையாட ரெடியா?
நான்லாம் எப்போதும் ரெடியா தான் இருப்பேன். ஓகே ஓகே பார்க்கலாம். இந்த கேமோட ரூல்ஸ் தெரியும்ல உனக்கு? நம்ம எல்லாரோட பேரையும் சீட்டுல எழுதி போட்டு உள்ள போட்டுறணும். குலுக்கி எடுத்து யாரோட பேர் வருதோ அவங்க மத்தவங்க சொல்றத கேட்கணும். தெரியும் தெரியும். அப்போ உன்னோட பேரு சீட்டுல வந்துச்சுன்னா மத்தவங்க சொல்றத கேப்பல? என்ன பெருசா சொல்லிட போறீங்க? பாட்டு பாட சொல்லுவீங்க, இல்ல டான்ஸ் ஆட சொல்லுவீங்க, அவ்வளவுதானே? அதுக்கும் மேல. என்ன சொன்ன? இல்ல அவ்வளவுதான்னு சொன்னேன். அப்புறம் என்ன? விளையாடுறதுக்கு நான் ரெடி. நானும் ரெடி. போதும் போதும் உங்க டிஸ்கஷன் எல்லாம். இப்போ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமே. ஷாலினி இரு, இன்னும் முத்து அண்ணாவும் வேதாக்காவும் வரலல. அவங்க வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகரன் குட்டியை தூங்க வச்சிட்டு வரதுக்கு லேட் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியுமா? இல்ல அது என்ன? அதானே, என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாதுப்பா. சரி ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நானே இப்போ பேப்பர் எடுப்பேன். யாரு பேரை நான் எடுக்கறனோ அவங்க கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அவங்க அந்த விஷயத்தை கரெக்ட்டா பண்ணணும். ஓகே, இதுதான் டீல். ஒரு வேலை கரெக்ட்டா பண்ணலனா பனிஷ்மென்ட் இருக்கு. செம. சரி, பேப்பர் எடு. தெரியாதனமா அந்த விளையாட்டுக்கு ஒத்துக்கிட்டோமோ? என்னமோ தப்பா இருக்கே. அட ஆதி அண்ணா. அண்ணா நீ தானா ஃபர்ஸ்ட்? நானா? ஆமாடா, வா உன்கிட்ட ஒன்னு பண்ண சொல்லுவேன். நீ அத கரெக்ட்டா செஞ்சிடணும். டஃப்பாலாம் கொடுக்க கூடாது. ஓகே ஓகே ஓகே. சரி சொல்லு, என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? நீ தானே இதை என்கிட்ட சொன்ன. போய் பண்ணு போ. ஏய், இருந்தாலும் பரவாயில்லடி, சொல்லு. அப்புறம் நானா ஏதோ பண்றேன்னு நினைச்சுக்க போறா? சரி சத்தமாவே சொல்றேன். ஆதி அண்ணா நிம்மதி அண்ணிய ப்ரப்போஸ் பண்ணணும். என்னது? ஷாலினி என்ன விளையாடுறியா? அதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது. ஐயோ அண்ணி, டாஸ்க் உங்களுக்கு இல்ல, ஆதி அண்ணாக்கு தான். நீங்களா ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. அவர் தானே ப்ரப்போஸ் பண்ண போறாரு. அக்செப்ட் பண்றது பண்ணாதது உங்களோட விருப்பம் அண்ணி. இந்த டாஸ்க பார்த்தா நீயா ஒண்ணு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியலையே ஷாலினி. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலோ? இல்ல அண்ணி, சத்தியமா எனக்கு டைம் பாஸ் ஆகல. அதான் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு விளையாடலாமேன்னு யோசிச்சேன். ஷாலினி, நான் டாஸ்க் பண்ண ரெடியா தான் இருக்கேன். என்னாலலாம் நீ கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்ப நான் போய் டாஸ்க் பண்ணு. பண்றேன். இந்த ஆங்கிள் செட் ஆகல. கொஞ்சம் அப்படிக்கா இருக்கிற ஆங்கிளுக்கு வர சொல்லு. அண்ணி போங்க அண்ணி, இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஷாலினி. போங்க அண்ணி, பாத்துக்கலாம். ஏதோ டாஸ்க் அவனுக்குங்கிறதுனால நான் பேசாம வரேன். ஹே, என்ன விட்டுட்டு கேம் விளையாடுறீங்க? வந்துட்டீங்களா? இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். ஆமா, என்ன கேம் இது? நம்ம வீட்ல இருக்கிற நம்மளோட பேரெல்லாம் இந்த சீட்ல எழுதி இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கேன். நான் இதுல இருந்து ஒரு சீட் எடுப்பேன். அவங்க கிட்ட நான் ஒன்னு சொல்லுவேன், அதை அவங்க செய்யணும். இதுதான் இந்த கேமோட ரூல். அப்படியா? செஞ்சுட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் ஆதி அண்ணோட பேரை தான் எடுத்திருக்கேன். இப்போ ஆதி அண்ணா நிம்மதி அண்ணி கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும். அதுதான் அவரோட டாஸ்க். என்னது? இப்படி எல்லாமா கேம்? இதுக்கெல்லாம் நான் வரலப்பா. அண்ணா அப்படிலாம் எஸ்கேப் ஆயிட முடியாதுண்ணே. கண்டிப்பா அதை நீங்க பண்ணி தான் ஆகணும். இருங்க, ஃபர்ஸ்ட் ஆதி அண்ணா முடிக்கட்டும், அப்புறம் உங்களுக்கு இருக்கு. ஆதி அண்ணா போனா? நிம்மதி வா, சட்டு புட்டுன்னு ப்ரப்போசல மாமா பண்றேன், நீ அதை அக்செப்ட் பண்ற. சரியா? வா போலாம். உனத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்க, நெஞ்சு ஏங்கிருக்க. உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்ப நான். நிம்மதி, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் பாத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்போலாம் எனக்கு சில விஷயங்களை யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு கூட தெரியாது. உன்கிட்ட சொன்னா மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும்னு தெரியும். அதனால உன்கிட்ட வந்து சொல்லுவேன். அப்ப எனக்கு ஒரு நல்ல வெல்விஷரா, ஒரு ஃப்ரெண்டா எனக்காக நீ நிறைய விஷயங்கள் பண்ணிருக்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இது வரைக்கும் நான் தேங்க்ஸ் கூட சொன்னதில்ல. அதுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ். நீ இப்போ என்கிட்ட கேட்கலாம், அப்படித்தானே சரியா போயிட்டு இருந்துச்சு, அப்புறம் எதுக்காக என் கழுத்துல தாலி கட்டினேன்னு இப்ப வரைக்கும் உனக்குள்ள அந்த கேள்வி ஓடிக்கிட்டே தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்கு பதில் இப்ப என்னால சத்தியமா சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் வரும். ஆனா உன்னை நான் ஃப்ரெண்டா நினைச்சலாம் உன் கழுத்துல தாலி கட்டல. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை உண்மையா லவ் பண்ணி தான் தாலி கட்டினேன். இல்ல எதுவும் கேட்காத ப்ளீஸ். நான் சொல்லிக்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும்னு நம்புறேன். கண்டிப்பா வரும். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே நிம்மதி. I love you so much. மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ, யார்
நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவன்தான் காரணமா. வாவ், ஆதி என்ன சூப்பரா அவரோட லவ் நிம்மதி அன்னிக்கிட்ட சொல்லியாச்சு. இப்ப அடுத்த பேப்பரை எடுக்கிறேன். என் பேர் வந்தா நல்லா இருக்கும். இதே டாஸ்க் எனக்கு கொடுத்தா இவருக்கு ப்ரப்போஸ் பண்ணி அசத்திடுவேன். அட, இததானே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அடுத்ததா வர போறது வேதா அண்ணி. அவங்க பேரை தான் நான் எடுத்திருக்கேன். என்னதான் ஏன் பேரா? சரி சொல்லு, நானும் இதே மாதிரி பண்ணவா? உங்களுக்கு அதுதான் ஆசைனா பண்ணுங்க. நம்ம முத்து அண்ணாவை ப்ரப்போஸ் பண்ணுங்க. என்னது இது? இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், போங்க போங்க. அட முத்து அண்ணா, என்னன்னா நீங்க? உங்களைய ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்க. வேதா அண்ணியை தான் ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்க. நீங்க வாங்கிக்கோங்க, அவங்க சொல்றத மட்டும் கேளுங்க. அதானே? என்னங்க வாங்க. அட வேதா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எல்லாரும் பாக்குறாங்க. யாரு பார்த்தா என்னங்க? ஏன் புருஷன் நீங்க, உங்ககிட்ட தானே சொல்றேன். அதெல்லாம் யாரும் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. இல்ல, இருந்தாலும் எனக்கு இதுலலாம் பழக்கம் இல்ல வேதா. நான் மட்டும் என்ன வார வாரம் ஒருத்தருக்கு போய் பூ கொடுத்துட்டு இருக்கேனா? எனக்கும் தாங்க. ஆனா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? நீங்க தான் என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கல, நானாவது நடந்துக்கிறேனே. சும்மா கேளுங்க நான் சொல்றத மட்டும். சரி சொல்லு. என்னங்க, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல நிறைய கனவுகளோட நிறைய ஆசையோட இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா இந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள உங்களுக்காகவும் நம்ம பையனுக்காகவும் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உண்மையா இந்த உயிர் உங்களுக்காகவும் அகரனுக்காகவும் மட்டும்தான் துடிச்சிட்டு இருக்கு. இந்த உயிர் என்ன உடம்புல விட்டு பிரியணும்னா அதுக்கு நீங்களும் அகரனும் என்னை விட்டு பிரிஞ்சா மட்டும்தான் நடக்கும். அது நடக்கலனா இதுவும் நடக்காது. என்ன பேசுற? இருங்க, நான் சொல்லிக்கிறேன். நம்ம 3 பேரும் அழகா ஒரு வாழ்க்கையை வாழணும். உங்களுக்காக நான், எனக்காக நீங்க, நம்ம 2 பேருக்காகவும் நம்ம அகரன் குட்டின்னு இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேங்க. என்னோட வாழ்க்கை முழுக்க கடைசி வரைக்கும் உங்களுக்காக மட்டுமே வாழுவேன்னு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன். வேதா. ஆமாங்க. சரி, இதெல்லாம் நம்ம 4 செவத்துக்குள்ள பேச வேண்டியது. எல்லாரும் முன்னாடியுமா பேசுவ? அட என்னங்க நீங்க, நான் எவ்வளவு ஃபீலிங்ஸோட பேசிட்டு இருக்கேன். நீங்க வேற வந்துட்டு இந்தாங்க ரோஸை பிடிங்க. ஐ லவ் யூங்க. ஏய் என்னடி இங்க பாரு, இந்த வேலண்டைன்ஸ் டே அது இந்த டே அந்த டேலாம் எனக்கு பிடிக்காது. எல்லா நாளும் நீ என் மேல பாசம் வச்சிருக்க, எனக்காக தான் இருக்க. நானும் உன் மேல பாசம் வச்சிருக்கேன், உனக்காக தான் இருக்கேன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அப்புறம் என்னத்துக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே அந்த டே இந்த டேலாம்? எல்லாம் ஓகே தாங்க. இந்த டே லவ்வர்ஸ் டேக்காக ஸ்பெஷலா அமைக்கப்பட்டது. அதனால நம்ம கொண்டாடுறோம். இதுல ஒண்ணும் தப்பில்லையே. இந்தாங்க வாங்கிக்கோங்க. என்ன சொன்னாலும் கேட்க போறது இல்ல நீங்க. சரி கொடுங்க. அப்படியே வாங்க. எப்படிங்க? வேற என்ன பண்ணணும்? நான் தான் ஐ லவ் யூ சொன்னேன்ல, திருப்பி சொல்லுங்க. ஏய் அதெல்லாம் எனக்கு வராது. என்னங்க ஒரே ஒரு வாட்டிங்க. இங்க பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க. என்னங்க ஐ லவ் யூங்க. இப்ப திருப்பி சொல்லுங்க. ஏய் சும்மா போ. அதுதான் உனக்கு தெரியுதுல, நான் அதான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன் தெரியுதுல, அப்புறம் என்ன? போ. என்னங்க ஒரே ஒரு வாட்டிங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, ப்ளீஸ்ங்க. விட்ட மாட்டாளே, என்னடி சொல்லணும்? ஐ லவ் யூ வேதான்னு பச்சக்கன்னு சொல்லிடுங்க. ஐயோ வேதா புரிஞ்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் வராது. ஒரே ஒரு வாட்டிங்க ப்ளீஸ். உங்கள்கிட்ட நான் டெய்லியுமா கேக்குறேன், ஒரே ஒரு வாட்டி தானே. சரி அதுதான் அந்த லவ் யூ. போதுமா? போதும் போதும். சரி போதும், இது போதும். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரி, இன்னைக்கு வீடியோ சீக்கிரம் முடிஞ்சதுக்கும் நேற்று 2 நாளா வீடியோ போடாததுக்கும் ரொம்ப ரொம்ப சாரி. போஸ்ட் போட்டு கூட உங்ககிட்ட சொல்ல முடியல. அது ஒன்றும் இல்லைங்க, என்னோட மதர் இன் லா, என்னோட மாமியாருக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள கவனிச்சிட்டு இருந்ததுனால மட்டுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஐ எம் சோ சாரி. இப்போ அவங்க பெட்டராகவே இருக்காங்க. அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக இப்போ போகணும். அதனால தான் நான் வந்துட்டு வீடியோவையும் சீக்கிரமாக முடிச்சிட்டேன். புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். அப்புறம் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே அப்போ சும்மா லைட்டாக ஒரு ப்ரப்போசல் வைக்கலாமே தான் இந்த வீடியோவும் மேக் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
ஓகே மக்களே, சாப்பாடு ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு நம்ம வீட்டில் பெரிய சாப்பாடுலாம் இல்லை, ஏன்னா எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாகவே சமைச்சிருக்கேன். கஞ்சி சாதம், தயிர் சாதம், அப்புறம் சொரக்காய் பொரியல் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்ன சமைச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க, உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.